ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி சூரியனோட தொடர்பு பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாத காலகட்டம் உதயமாகுதுங்க. இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு அந்த மாதத்தின் பலன்கள் நிர்ணயிக்கும் போது ராசிநாதனின் வலுவை பொறுத்து தான் தனக்கு பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷங்கள் கிடையாது. 8ஆம் இடம் நட்டம், அவமானம், விரயத்தை சொல்லக்கூடிய காலகட்டங்கள். சார் எங்களோட வாழ்க்கையில் கடந்த ஒரு 2 வருஷ காலமாகவே இதுதான் சார் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. கடந்த கால நிகழ்வுகளும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு, இந்த மாத அமைப்புகளும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் உதயமாயிடுச்சுன்றதை தெளிவாக தெரிஞ்சுங்க. கடந்த கால அமைப்புகள் எப்படி கஷ்ட நஷ்டங்கள் என்னதான் இருந்திருந்தாலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விரிவு காலம் பிறக்க போகுதுங்க. அதுவும் இந்த வருடத்தில் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதமும் உதயமாக போகுதுங்க. அப்போ சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய காலகட்டங்கள், தொழில் தடைக்கு ஒரு உத்தரவாதம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுதுங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைந்திருந்தால் எல்லா விஷயத்திலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்களையே சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கும். ஏன்னா நம்ம எது செய்தாலும் அது தடைகளாகவே இருக்கே, நமக்குன்ற ஒரு மதிப்பு கிடைக்கலையே, மரியாதை கிடைக்கலையே, இந்த உலகத்தில் நாம் செல்லா காசாக மாறிடுவோமோ என்னமோ தெரியல என்ற பய உணர்வுகளோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு, இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க என்றைக்குமே தோந்து போக மாட்டீங்க. கீழே விழுந்தாலும் எழுந்து நீங்கள் வந்துடுவீங்கன்றதான் விதி. அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த ஒரு 2 வருட காலகட்டங்கள் சோதனைக்கான காலகட்டங்களாக தான் இருந்தது. ஆனால் வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அந்த சோதனைகள் நீங்கி சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உச்சபலம் பெற போகிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்களோட ராசிநாதன் பயணிக்கிறதுனால உங்களோட தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வுகளும் வெகு நாட்களும் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய காலகட்டங்களும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டமாக உதயமாக போகுது. முக்கியமாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இங்கேருந்து என்னால் உழைச்சி சம்பாரித்து ஒன்றுமே மிச்சப்படுத்த முடியல, வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கோச்சார ரீதியாக அவங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு யோகங்கள் காத்திருக்கிறத பார்க்க முடியுது. உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பாருங்கள். உங்களோட சுய ஜாதத்தில் தசாநாதன் புத்திநாதன் வலிமை பெற்று 7, 9, 12ஆம் அதிபதியின் தசாபத்திகள் நடந்தால் கண்டிப்பாக வெளிநாடு யோகங்கள் உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து உதயமாகுது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு கிளம்புறதுக்கான யோகங்கள் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்கள், வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உண்டுன்றது விதிங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறது. தெய்வீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக மேலோங்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது, நீர்நிலைகளை குளிச்சுட்டு வர்றது, தெய்வ வழிபாடுகள் செய்வது, உங்கள் குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் ராகு செவ்வாய் புதன் இணைவு இருக்கிறது. கணவன் மனை உறவுகளில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டிங்கன்னா மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், மனைவி கோவப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அது மாதிரி இருந்தால் சிறப்பாக இருக்கும். இல்லையேல் ராகுகேது தோஷத்தினால கொஞ்சம் குடும்பத்தில் பிரிவுகள் சந்திக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. அதே போல் 5ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது யோகமே. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தனக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால வெகு நாட்களில் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டம் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுது. அப்போ இந்த நேர காலங்களில் குழந்தை தரிக்கிறதுக்கான காலகட்டமும் உண்டு. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கிறதுக்கான காலகட்டம்ன்றீங்க. அதே பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள்னால உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கூடக்கூடிய காலகட்டம் உருவாகும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு என்னோட பிள்ளைகளுக்கு எப்போயாவது திருமணம் நடக்காதான்னு வேண்டி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகுதுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் தன்னோட எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றீங்க.
அப்போ எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. வெள்ளை செல்வத்தினால மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் பெற போகிறீங்க. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் குலதெய்வத்தை போய் ஒரு தடவை தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த குரு பகவானின் பார்வையானது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பட இருக்கனால குறுகிய தூர பயணங்கள் செல்வது நல்லாயிருக்கும். பயணங்கள்னால வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள், இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறனால உங்கள் பங்காளி உறவுகளில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்களை பிரித்து அதன் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கனால திருமணமாகாத வெகு நாளாக காத்திருந்த நபர்களுக்கு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான காலகட்டம் உண்டு. அதே நேரத்தில் உங்களோட திருமண விஷயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படணும். அவங்க ராசிலேயே கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால சரியான வரன்களை தேர்ந்தெடுத்தாமல் விட்டுட்டிங்கனாக்கா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடும். அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 2026 டிசம்பர் வரலும் திருமண விஷயத்தில் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்க. அதே வேளையில் நல்ல திருமணமும் அமையறதுக்கான காலகட்டம் உண்டு. திருமணம் அமைஞ்சிருதுன்றனால நம்ம பாட்டு திருமணம் பண்ணிட்டா சரியாக இருக்காது. நல்ல வரனா அப்படின்றத சோதித்து பார்க்கணும். ராகு கேதுக்கு பீர்த்தி செய்வதன் விளைவாக இந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால் விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவீங்க. அப்போ குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட கஷ்டங்கள் தீரப்போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதி பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உத்தரவாதத்துடன் கூடிய அமைப்புகள் பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகுது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏப்ரல் மாதம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது காலச்சக்கரத்தின் 5வது ராசி தான் இந்த சிம்மராசி. சிம்மராசின்னா சிங்க ராசின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ராசி சிம்மராசி தான். கிட்டத்தட்ட சிஎம் மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறவர், கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் தான். அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். 17 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். ஏன்னா 8ஆம் இடம் அஷ்டமத்து ஸ்தானம். பொதுவாக அஷ்டமத்து ஸ்தானம் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா பொறுமையாக வேலை செய்யும். அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 17 தேதி வரைக்கும் நம்ம கையில் என்ன இருப்பு இருக்கோ அது வச்சு ரன்னிங் பண்ணுற வழி பாருங்கள். நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி கடன்பட்டாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிடும். அதனால் நம்ம என்ன சக்திக்கு முடியுமோ அது பண்ணுங்க. 2வது, சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத விட என்ன பண்ணக்கூடாதுன்றதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா வாங்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுவீங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டால் அப்படி தான். பேங்கு டாக்குமெண்ட் விஷயமெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட உதவின்னு போனால் கூட உபத்திரி வரும். ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது இப்போ அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றது ஐதீகம். அதனால் பார்க்குறது எல்லாமே நமக்கு பளிச்சுன்னு நல்லதாக தான் தெரியும். அந்த மாதிரி எல்லாரும் நல்லவங்கள தான் தெரிவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி தான் விளைவுகள் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சார் நல்லவன்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போட்டேன், 10 ரூபா வாங்கி கொடுத்தேன், உதவி செஞ்சேன், உபத்திரத்தில் மாட்டிக்கிட்டேன், தயவு செய்து வேண்டாம், கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. பண விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது, நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் பொறுமையாக இருக்கணும். வேகம் அதாவது ஆகாது. நமக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நேரத்தில் குச்சனூர் போயிட்டு வர்றது நமக்கு ரொம்ப மன ஆறுதலை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன வருஷம் நம்ம சொல்கிறோம், அதாவது விசுவா வசு வருடம் முடிஞ்சு அடுத்தது அதாவது பார்த்தோன்னா பரபவா வருடம் பிறக்குது. அப்போ நம்ம புது வருடத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். அப்படி வைக்கிற நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இந்த வருஷத்தில் கஷ்டப்பட்டாலும், ஏன்னா இந்த வருஷத்துல தான் உங்களுக்கு ராசியாதிபதி 8ல் உட்காந்துருக்கிறாரு.
அடுத்த வருஷம் பிறக்கும்போது 8லிருந்து 9க்கு மாறிடுவார். அப்போ கரெக்டாக மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார், பாக்கியஸ்தானத்துக்கு. அப்படி வரும்போது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கொடுப்பாரு. திருமண தடையாக இருந்தவங்களுக்கு அதாவது பங்குனி மாதத்துலேயும் சித்திரை மாதத்துலேயும் மேக்சிமம் சுபகாரியம் பண்ண மாட்டாங்க. அப்போ வைகாசியில் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. அடுத்தது தொழில் ரீதியாக நிறைய மன அழுத்தம், மனக்குழப்பம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சு எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. சரிங்களா? அது போக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 20ஆம் தேதி ஏப்ரல் 20 அக்ஷய திதி வருது. சரிங்களா? அப்போ அந்த அக்ஷய திதி வரும்போது 1 கிராம் ஆகுது கோல்டு வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. கண்டிப்பாக புது வருஷம் பிறந்ததுக்கும், ஏன்னா புது வருஷம் 17ஆம் தேதி இந்த மாதம் முடிஞ்சு 18ஆம் தேதி பிறக்கும்போது புது வருஷம் பிறந்துடுது. அப்போ வந்து 20ஆம் தேதி ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் அக்ஷய திதி வருது. புது வருஷம் பிறந்தது, 1 கிராமாவது கடன் வாங்கியாவது ஒரு நகை எடுத்து வச்சேன், அதை வந்து இன்னைக்கு ஒரு சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட ராசியாதிபதி 8ல் இருந்தாலும் புதன் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி புதன் வந்து வக்கரத்தில் இருந்தார். அதனால நிறைய பேருக்கு சில குழப்பங்கள்லாம் இருந்தது. ஆனால் அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால இந்த மாசத்துல படிப்பு, குழந்தைங்களுடைய படிப்பு, எக்ஸாம், அதாவது அவங்களுடைய மைண்ட் செட்டு, இது எல்லாமே ஓரளவுக்கு சீராக வந்துடும், இயல்பு நிலைக்கு வந்துடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே சமயத்தில் குழந்தைகளை பற்றின கவலைகள், அதாவது ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருக்குதுங்க, உடல் உபாதைகள் இருக்குது, ஏதாவது சின்ன சின்ன, ஏன்னா சனி இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு, அஷ்டமத்து சனி. அதனால ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அது பெருசாக கொண்டு போக வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எது தவறாக இருக்குதோ அது சரி பண்ணிட்டா போதும். அதாவது பார்த்துட்டவன் அது மட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம். பார்க்கலன்னா எல்லாத்தையுமே நம்ம மட்டும் குழப்பிட்டு இருப்போம். இது இப்படி இருக்குமா, அது இப்படி இருக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா, பண்ணலாமா வேண்டாமா. ஏன்னா ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு பலன் சொல்கிறாங்க. அப்போ எல்லா பலன் சொல்கிறவங்களும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா? ஒரு சிலர் ஒவ்வொரு மாற்றங்களை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம நிலைமை இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழி நடத்தி கொண்டு போக முடியும் இல்லைங்களா? அதனால எனக்கு தெரிஞ்ச சிம்மராசிக்காரங்க நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? நீங்கள் இதுக்கு மேலே வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதனால் அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நேரமெல்லாம் வரும்பொழுது, அதாவது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் 9ல் இருக்கிறார். சுக்கிரன் அப்படின்னா நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். 9ல் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாம் இந்த அசையா சொத்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் அசையா சொத்துன்னா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீட்டு மேலே காசு போடுறது, முதலீடாக்குறது, இடம் வாங்கி கிரையம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அசையா சொத்துக்கள். அசையும் சொத்துனா என்ன? நான் காரு வாங்கலான் இருக்கிறேன், வண்டி வாங்கலான் இருக்கிறேன், போர் போடலான் இருக்கிறேன், கிணறு வெட்டலான் இருக்கிறேன், ஜாமி கழுத்து போட்டு நான் 10 ரூபா சம்பாதிக்கலான் இருக்கிறேன், கூட்டுத்தொழில் பண்ணலான் இருக்கிறேன், எதிர்பார்ப்போட ஒரு காரியம் செய்ய வேண்டாம். சரிங்களா? அதனால அசையும் சொத்து வேண்டாம். அசையா சொத்துக்களை போடுற முதலீடு உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 7ல் இருக்காரு. ஆனால் 7ல் இருக்கிற செவ்வாய் 2ஆம் தேதி அன்னைக்கு 8க்கு போயிடுவார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுவார். அப்போ செவ்வாய் வந்து 8க்கு போயிட்டாருன்னா இந்த மாதம் கொஞ்சம் பண கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம். ஏன்னா செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பண கஷ்டம் கண்டிப்பாக நமக்குள்ளார கொஞ்சம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வர காசு வராமல் போகிறது, தள்ளி போகிறது, இந்த வாரத்தில் வந்துடும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த 2 நாளில் வந்துடும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், 10 நாளில் வந்துடும், இந்த மாதத்தில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு போய் 8ல் உட்காந்துட்டாருன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்வார். கொஞ்சம் கவனமாக இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஏன்னா ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் தான் இருந்தார். ஆனால் குரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வக்கரத்தில் இருந்தார். அந்த வக்கரத்தில் இருந்த குரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்க முடியாமல், அதாவது ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கி வச்சிருந்தாரு. இதனால இந்த 4 மாசமா நிறைய குழப்பம். எப்போ இருந்ததுன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 120 நாட்கள் குரு வக்கரத்தில் இருந்தார். அதனால நிறைய குழப்பம் இருந்தது. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சீராக வந்துருச்சு.
இதுக்கு மேலே குரு உங்களுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. அதனால் நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்கள் ராசிக்கு கெட்டதுன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச இந்த மாதம் 2 தான். ஒன்று, சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்களா, அஷ்டமத்து சனி, அது ஒரு கெட்டது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ஆரம்பத்தில் 8ல் இருக்கிறாரு. அதுக்கு தான் இந்த விசுவாவாசு வருடம் நல்லா இல்லை. அடுத்து புது வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் எந்த குழப்பம் வேண்டாம். எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த பிரபவா வருடத்தோட, அதாவது வந்து இந்த விசுவாவாசு வருடத்தோட நம்ம கஷ்டம் எல்லாம் முடியுது. அடுத்தது வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பரபவாவதி வருடத்தோட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, சரிங்களா? ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த தமிழ் வருடம் வந்து பார்த்தோன்னா பரபவாவதி வருடம், பரபவா வருடம் சித்திரை மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. அதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. அதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளம் வரை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வரும். அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரல் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அழுத்தி விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. இந்த சிம்மம் இருக்குங்களே, சீரிப்பாயும் காளையும் சிம்மமும் ஒரு குணத்துக்குரியவங்க. ஒரு காளையை பார்த்தீங்கன்னா, அந்த விலங்கை பார்த்தா அந்த கண்களை பார்த்தீங்கன்னா, அந்த கண்களோடு பார்த்தீங்கன்னா அது நம்மளை எப்படியெல்லாம் தேடும். அந்த அன்புக்கு வந்து அடிமை. நம்ம எப்படி தேடி வரோம், எப்படி பாசத்தோடு இருக்கும். இன்றைக்கி என்ன போடுவாங்க, புண்ணாக்கு போடுவாரா, புல் போடுவாரா, இல்லை வேறு தவிடு மாட்டு வைப்பாரா, இந்த நமக்கு ரொம்ப வறட்சியாக இருக்குது, அதுக்கு தகுந்தாற் போல் அந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடியது தான் அந்த மாதாக்குரிய இடம், மகத்துவத்துக்குரிய இடம், சத்தியத்துக்குரிய இடம், சத்தியத்துக்குரிய இடம், சகோதரத்துக்குரிய இடம், எல்லாமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அடுத்தவங்களை வேலை வாங்கக்கூடியது, கமாண்டிங் பண்ணக்கூடியது. சிம்மராசி சாதாரண ராசியில் கமாண்டிங் பண்ணக்கூடிய ராசி. ஆக சிம்ம ராசிக்கு கடந்த காலத்தை விட மேலும் ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்? ஏற்கனவே வாக்கிய திருக்கணியத்தில் நம்ம 7 நடக்குது. ஏற்கனவே திருக்கணியத்தில் 7 நடக்குது. ஜோதிடர்கள்லாம் நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு எங்களை திட்டுறீங்க, எங்களை சத்தம் போடுறீங்க. அதே சமயத்தில் தமிழில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இப்போ உங்களுக்கு 6/3 வந்திருக்குது. அப்போ இன்னமையா எங்களை தொடுது, இன்னமா எங்களை வேலை பார்த்துட்டு வருது, நாங்கள் என்ன செய்ய போகிறோமே தெரியலையா அப்படின்னு புலம்புவீங்க பார்த்தீங்களா? அந்த புலம்பல் வேண்டாம், தயவுசெய்து அந்த புலம்பல் வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க. அஷ்டமத்து சென்று பயப்படாதீங்க, அஷ்டமத்து சென்று பயப்படாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புதுசாக மட்டும் எது ஆரம்பிச்சிடாதீங்க,
புதிய நிறுவனங்களோ, புதிய தொழிலோ, புதிய ஹோட்டலோ, புதிய மார்க்கெட்டிங்கோ, புதிய ஜவுளியோ, புதிய கடைகளோ, ஜாப்போ எதையுமே வைக்காது. இருக்கிறது சிறப்பாக வச்சுக்கோங்க. அப்பாவை நல்லா கவனிங்க, அப்பாவை நல்லா கவனிங்க, பேரண்ட்ஸை நல்லா கவனிங்க, அப்பா அம்மா நல்லா கவனிங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணி கொடுங்க. நிச்சயமாக அதோடு சேர்ந்து வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிச்சுற்று வாழ்க்கை, அதே மாதிரி குருகுலமான சம்மந்தப்பட்டது, சபைகள் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, பெரிய அதிகாரிகள் சம்மந்தப்பட்டது, அரசியல் சொல்லவே வேண்டாம். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அரசியலை பற்றி சொல்லவே வேண்டாம். அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசு துறை சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட், அது ரியல் எஸ்டேட் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்டது, நிர்வாக சீர்திருத்தம் இதெல்லாம் நீங்கள் ஜென்மையோடு செஞ்சுட்டு வந்தால் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். எது? சிம்ம ராசி. வேலை செய்ய மாட்டீங்க சார், வேலை வாங்குவீங்க. நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்குவீங்க. அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எப்படியாவது சொல்லி வேலையை வாங்கி சமாளிச்சு நல்ல பேர் எடுத்துருவீங்க. அந்த நிர்வாக திறனும் அதுக்குரிய பலனும் யார் கையில் இருக்குதுன்னா இந்த சிம்மத்துக்கு தான் இருக்குது. அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. கடகமும் சிம்மமும் குடும்பத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா குடும்பங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இல்லறமே நல்லறம், நல்லறமே நாட்டுக்கு இல்லறம், இல்லறமே நல்லறம், நல்லறமே நாட்டுக்கு நல்லது, உகந்தது. அதனால குடும்பத்தில் கேது இருக்காரு. ஏன்னா உங்கள் வீட்டில் கேதுன்னா கொஞ்ச நாளைக்கு அவரும் மாறி போகிறார். அவரும் போயிட்டா லைன் கிளியர் ஆகிங்க. அவர் போயிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம் குறையும், உங்களுக்கு நிச்சயமாக குறையும். அதனால் கேது இருக்கிறதுனால குடும்பம் 7ஆம் இடம் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். கேது இருக்கிறதுனால தான் அரசாங்க வேலை, அரசாங்க எக்ஸாமும், அரசாங்க தொழில், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலும் சரி கிடைக்கிறதுக்கு தாமதம். ஏன்னா கண்டிப்பாக கேது கொடுப்பாங்க, கேது கொடுக்க மாட்டேங்க. கேது தேவை, கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தேப்பாய், வாதம் அம்பு வழக்குகள் என்று கேது தேவை, கேண்மையாய் ரட்சி. பார்த்தீங்களா? அந்த மூலமந்திரத்தை படிங்க, சக்தியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சார் வெற்றி வேண்டாம் சார், தடையில்லாத வெற்றியை அடைவதற்குரிய தடையை நீக்கினாலும் போதும் சார். தடையை நீக்க வேண்டாம் சார், அந்த தடையில் 50% நீக்கினா போதும் சார். அதுவே பாதி வெற்றி, அதுவே நமக்கு பாதி வெற்றியாக அமைந்துவிடும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து சிம்மராசி நேயர்கள் அரசியல் பின்னணியை புகுந்து விளையாடுங்க. அரசியல் சாசனத்தில் தெளிவாக இருங்கள், தெளிவு குருவாக இருங்கள். அரசியலில் தெளிவாக இருங்கள், அரசியலில் குருவாக இருங்கள், அரசியலில் எழுந்து நில்லுங்கள், அரசியலில் நிமிர்ந்து நில்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். எதை பேசிக்? உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பேசிக்காக வச்சுக்கிட்டு பார்த்தோமானால் நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பான காலமாக அமையும். மகம் பூரம் உத்தரம், அதான் நான் சொன்னேன். மகம் அஸ்வதி, பூரம் மகாலட்சுமி, மகம் பூரம் உத்தரம் மகம் பூரம் உத்தரம் அவருக்குரிய ராசியில் நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது மகமும் பிள்ளையார் வழிபாடு, பூரமும் அம்பாள் வழிபாடு, மகம் பூரம் உத்தரமும் சிவபெருமான வழிபாடு. ஒரு முறையாவது ஐயப்பன் கோயில் போயிட்டு வாங்க. தயவுசெய்து ஒவ்வொரு மாதமும் தர்மகர்த்தாவை போய் தர்மசாஸ்தாவை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் தர்மசாஸ்தா பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு மாதம் பார்க்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை போய் பார்த்துட்டு வந்தாலே புண்ணியம். அதுக்காக மார்கழியில் போகணும், மண்டலத்துக்கு போகணும், எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம்ல. எப்போ வேணாலும் போகணும்னு ஐயா தான் சொல்லிட்டாங்கல்ல. எப்போ வேணாலும் போகணும். என்ன செய்யணும்? மனசு, உள்ளம் பெரும் கோவில், ஊனடம்பு ஆலயம், வள்ளல் பெருநாளுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ உள்ளம் மட்டும் பெருசாக இருந்தால் போதும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக உலகையே வெல்லும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் உலகையே வெல்லுங்கிற ஆற்றல் சிம்மத்திற்கு உண்டு.